ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பார்க்க போகிறது உங்கள் வீட்டு நார்மலாக உள்ள சோஃபாவை இந்த மாதிரி ஒரு குஷன் வச்சு நீங்களே அழகுபடுத்தலாம். ஸோ இந்த குஷன் ஆல்ரெடி நான் ஒன்று செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கு எப்படி தலவாணி உரை இப்போ தைக்க போகிறோம் அப்படின்னா, அதுவும் இதுக்காக நீங்கள் தனியாக உரையெல்லாம் வாங்கலாம் தேவையில்லை. ஸோ உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு உரையை வச்சே நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இது நானே இந்த குஷன் இந்த தலவாணி குட்டி பில்லோ நானே இது ரெடி பண்ணேன். ரொம்ப அழகாக இருக்கும். சோஃபாவில் வச்சிங்கன்னா பார்க்கவே ரொம்ப நீட் லுக் கிடைக்கும். நமக்கு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும், இது பார்த்துட்டு டிவிலாம் பார்த்துட்டு நம்ம வைக்கணும், நம்ம வீட்லேயே இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நார்மலாக ஒரு தலகாணி உரை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத கொஞ்சம் நல்ல உரையாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஹாலில் சோஃபாவில் வைக்கிறப்ப அழகாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதை எடுத்து இந்த பில்லோ குட்டி பில்லோ இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த பில்லோவை வச்சுட்டு, ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு சைஸ் வச்சு காமிக்கிறதுக்காக இப்போ வைக்கிறேன். ஸோ இதோடு எனக்கு தேவையில்லை, இவ்வளோ போர்ஷன் வரைக்கும் எனக்கு பில்லோவோட சைஸ் நீங்கள் மெஷர் பண்ண தேவையில்லை. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப நான் கஷ்டமே இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம அந்த பில்லோவை வச்சே மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம அந்த தலவாணி உரையோட க்ளோஸ் பண்ணியிருந்த சைடு தான் நறுக்கியிருக்கோம். ஓப்பன், அதாவது அதோட மவுத் சைடு பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குது, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ண சைடை அப்போ நறுக்கினதை நம்ம தலகாணி உரையை திருப்பி பின்னாடி சைடு அதோட பேக் சைடு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ரெண்டு தையல் தான் வரும். ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ரொம்பவே பிடிக்கும். இந்த தலகாணி எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கூடிய சீக்கிரம் இதே மாதிரி தலகாணி வீட்டிலே உங்களுக்கு சின்ன தலகாணி எப்படி செஞ்சு சோஃபாவில் வைக்கிறதுன்னு நான் தாராளமாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரஃப்பாக 2 தையல் போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு தையல் இது ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக போட்டு முடிக்கணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஷோஃபாவில் உட்காந்துருக்கப்போ ஓகே, படுக்கிறதுனாலும் சாஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி நல்லா வசதியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது ஒரு ராயல் லுக் உங்களுக்கு கிடைக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதை எடுத்து மடியில் வச்சு போனோமா டிவி பார்க்குறப்ப. ஸோ இதை அவசியம் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நமக்கு இந்த ஸ்டிச்சஸ் முடிஞ்சிருச்சு இதோட. இப்போ எடுத்துகிட்டு இதோட நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்ப போகிறோம். ஸோ நான் இங்கே தான் தையல் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக அந்த நம்ம எந்த சைடு கட் பண்ணமோ அந்த சைடை இப்போ தையல் போட்டு முடித்தாச்சு. தலகாணியோட ஒரு பக்கம் அப்படியே தான் இருக்குது, அது ஓப்பன் சைடு, ஆல்ரெடி க்ளோஸ்டாக இருந்த சைடு தான் நறுக்கி நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ தையல் போட்ட எந்த சைடு நம்ம போட்டோமோ அந்த சைடு அந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு தையல், கரெக்டாக நம்ம எதில் தையல் போட்டிருக்கோமோ அதுக்கு மேலே எகெயின் இன்னொரு தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போடுறதுனால உங்களுக்கு பார்க்க தலகாணியோட அந்த லுக் அழகாக கிடைக்கும். ஸோ கார்னர் ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஆப்டாக அளவெடுத்து செய்கிறதுனாலும் ஓகே, பட் சில பேருக்கு அளவு எடுக்கிறது அதெல்லாம் தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் இந்த பில்லோ கடையில் கூட கிடைக்கிது, சார்ஜஸ் அது 100 ருபீஸ்க்கு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வீட்டிலே நீங்கள் செய்கிறப்ப கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலேயுமே வராது. நான் காசு பற்றி இருந்தாலும் சொல்லலை, பட் வீட்டில் ஒரு பொருளை நீங்கள் செஞ்சு அதை உங்கள் வீட்டிலே கையால் அழகாக வைக்கிறப்ப அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரைஸ்லெஸ். அது எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தாலும் அது நமக்கு இது பண்ணவே முடியாது. ஸோ நான் அகைன் ஒரு தையல் போட்டேன். இப்போ உங்களுக்கு இதில் தான் நான் பில்லோ வச்சு காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி ஒரு பில்லோ ரெடி பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு இது உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்களே நம்ப மாட்டீங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ கட்டாயம் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பில்லோ ரெடி பண்ணுறது ரொம்ப சுலபம் தான். நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோவை தாராளமாக கேட்கலாம். இந்த குட்டி பில்லோ செய்கிற வீடியோ நான் போடுறேன். ஸோ நமக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கோடு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அதை சோஃபாவில் ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். வேறு ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.